நாளே நான் ஸ்தோத்திரிக்கிறேன், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எடுத்து வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். அதுல 2வது 1 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனு புத்திரரே, உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும் பொழுது ஆவி எனக்குள் வந்து, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்லா இந்த வார்த்தை இப்போ உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல கிட்டத்தட்ட அந்த வார்த்தை வெளிப்பட்ட நேரம் 1 நிமிஷம் கூட இருக்காது. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்டார். நன்றாய் கவனிங்க. இந்த வார்த்தை எசேக்கியேலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் இங்க எசேக்கியேலோடு கூட பேச என்ன பண்றார்? விருப்பம் கொள்ளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளோட பேச விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனா இன்றைக்கு நாம் அவரோட பேச நமக்கு என்ன வர்றதில்ல? விருப்பம் வர்றதில்லை. நம்ம பேசுறோம், ஆனா அவர் பேசுகிறத நமக்கு புரியுறது இல்லை. இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் எசேக்கியேலோடு பேசினார். அவர் பேசுகிற பொழுது ஆவி அவருக்குள் வந்ததாம். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆவில நிறைஞ்சு சொல்லுங்க. தேவன் நம்மோடு பேசுகிற பொழுது அந்த வார்த்தை நம்மளை ஒரு நாளும் ஒருபோதும் தோல்வி அடைய விடாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆவில நிறைஞ்சு சொல்லுங்க. நல்ல ஆவிக்குள்ளாகி சொல்லுங்க. அந்த வார்த்தை நம்மளை தோற்று போக விடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அவர் என்னோடு பேசுகிற பொழுது அவருடைய ஆவி எனக்குள் வந்தது. நல்ல கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நபராய் இருந்தா உனக்குள்ள என்ன வரும்? என்ன ஆவி? தெளிவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன ஆவி? தேவனுடைய நல்ல ஆவி. யாருக்குள்ள வந்ததா? எசேக்கியேலுக்குள்ள வந்ததா. அது யாருக்கு தெரிஞ்சது? தனக்குள்ள வந்ததுன்னு யாருக்கு தெரிஞ்சது? எசேக்கியேலுக்கு தெரியுது. அவர் என்னோட பேச பேச ஒரு ஆவி, அந்த தேவ ஆவி என்னை ஆண்டு கொள்கிறதையோ, அது எனக்குள்ள கிரியை செய்கிறதையோ, என்னை ஆண்டு என்னை பலப்படுத்தி என்னை நடத்துகிறது எனக்கு தெரியுதே. நீங்க எந்த அனுபவத்துக்குள்ள வரணும்? நம்ம எந்த அனுபவத்துக்குள்ள வரணும்? அவர் நம்மோடு பேசும் பொழுது அந்த வார்த்தையாகிய அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வருகிறதும், அது நமக்குள் கிரியை செய்கிறதும், அது நமக்குள் வெளிப்படுகிறதும், அது நமக்குள் செயல்படுகிறதும் யாருக்கு தெரியணும்? நமக்கே தெரியணும். என்ன தெரியணுங்க? யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். அப்ப தேவன் பேசுகிற பொழுது
இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா உணர்வில்லாம இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? உணர்வில்ல. ஆதலால அவர்களுக்குள்ள அந்த வார்த்தை என்ன ஆகிறது இல்லைன்னா கிரியை செய்யறது இல்லை. நல்லா கவனிக்க நண்பு பிள்ளைகளை. யாத்திராக 34:1-2 சொல்லுது, ஆண்டவர் மோசையோட விரும்பினார். மோசையோட அவர் பேச விரும்பினார். ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் மலையின் உச்சியிலே வந்து நிற்பேன், நீ சீக்கிரமா வா, என்னோடு பேசணும். வாசிங்க. நான் அவைகளில எழுதுவேன், விட்டிய காலத்தில் நீ ஆயத்தமாகி நில். ஒருவனும் அந்த மலைக்கு கீழே ஆடுமா மேய்க்க கூடாது. நல்ல கவனிங்க. தேவன் ஒரு மனிதனோட அவர் பேச விரும்புகிறார். அவர் மனிதனோட பேசுகிற தெய்வம். அவர் வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசித்து கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பாருங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில எப்படி வருங்க மாற்றம் வரும். எதுல வரும் நான் வேகமா சொல்லிடுறேன். ஒன்று, அந்த மாற்றம் முதலாவது கேட்கிற உங்களுக்குள்ள வந்துடும். சொல்லுங்க, கேட்கிற உங்களுக்குள்ள வந்துடும். அந்த வார்த்தையை கேட்க 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 நீங்க என்ன ஆயிருவீங்கன்னா மறுரூபமாகி விடுவீர்கள். ஏன்னா அந்த வார்த்தை அக்கினி. ரோமியா 5:14 சொல்லுது, அந்த வார்த்தை அக்கினி. ரோமியா, உன் வாயிலிட்ட வார்த்தை அக்கினி. இந்த ஜனங்களை நான் விறகாக்குவேன், அது அவர்களை என்னாக்கும்? பட்சிக்கும். நல்ல கவனிங்க. அப்ப அந்த வார்த்தை எப்படி இருக்குதா? அக்கினியா இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு மனிதனோட பேசுகிற பொழுது அந்த வார்த்தை அவனுக்குள்ள வெறுமனே வர்றதே இல்லை. ஒரு மனுஷன் பேசுற பொழுதே நமக்குள்ள கிரியை செய்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷன் பேசுகிற பொழுதே உங்கள் தோற்றத்தையும் உங்கள் ரூபத்தையும் உங்கள் முகத்தையும் அது மாற்றி விடுகிறது. எப்படின்னு கேட்கறீங்களா? நல்ல கவனிங்க. ஒரு நபரோட நீங்க அன்பா பேசுனீங்கன்னா அவன் முகம் சாந்தமா இருக்கும். ஒரு மனுஷனோட நீங்க அன்பா பேசுறீங்க, ஏய் நல்லா இருக்கியா, நல்லா இருக்காங்களா, இப்படி பேசுறீங்கன்னா அவங்க முகம் எப்படி இருக்கும்? சாந்தமா. இதே நீ ஏதாவது அவனை கடினப்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி, அவங்களுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி பேசிட்டீன்னா அந்த முகம் எப்படி மாறும்? சில நபருக்கு நல்ல வார்த்தை கூட கோபமா மாற்றுது. சாதாரண மனிதனுடைய வார்த்தை ஒருத்தர் என்ன பண்ணுது? மாறி மாறி விகாரப்படுது. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னும் சரியா என்ன பண்ணிக்கல,
விளங்கிக் கொள்ளாதனாலதான் நம்ம அதை சரியா வர என்ன பண்ணல, கேட்கறது இல்லை. அது நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரற்று கிடக்குது. எப்படி இருக்குது? உயிரற்று கிடக்குது, நம்பிக்கையற்று கிடக்குது, மிகவும் உலர்ந்து போய் கிடக்குது, இது செயல்படாத கிடக்குது. இதால இப்ப தானா எந்திரிச்சு என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. இந்த உலர்ந்த எலும்புகள் தானா எந்திரிச்சு என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர் எசேக்கியேலை அவர் வார்த்தையினால நிரப்புறார். எசேக்கியேல் 37:1 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலை ஆவிக்குள் ஆக்குகிறார். அதனுடைய அர்த்தம், அவர் வார்த்தையினால எசேக்கியேல் என்ன பண்றாரு, நிரப்புறாரு. எசேக்கியேல் என்ன பண்றாரு, நிரப்புறாரு. இப்ப எசேக்கியேல் உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்களை சுற்றி வருகிறார். சுற்றி வந்த உடனே தேவன் எசேக்கியேலோட பேசுறார். யாரோட பேசுறாரு, யாரோட பேசுறாரு? எசேக்கியேலே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அது யாரை குறிச்சு பேசுறாரு? உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை குறிச்சு யாருகிட்ட பேசுறாரு? நான் என்ன சொன்னேன்? எசேக்கியேலின் தேவனா, தேவனா என்ன பேசினாரு? இப்ப என்னடா பேசினாரு? இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? குணமா கேளு, கவனிங்க. யாருக்காக பேசுறாரு? உலர்ந்த எலும்புகளுக்காக. யாருக்கிட்ட பேசுறாரு? எசேக்கியேல் கிட்ட பேசுறாரு. அப்ப நல்ல கவனிங்க, தேவன் நம்மை விடுவிக்கிறதுக்குன்னு, நம்ம ஜீவியத்தை மாற்றுறதுக்குன்னு அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளோட உன்னை குறித்து பேசுகிறார். இதை குறித்து பேசுற எனக்கு நேரம் இல்லை, வேகமான புரியும்படி சொல்லிடுறேன். தாவீதுக்காக யாரு கூட பேசுறாரு? சாமுவேலோட பேசுறாரு. சவுலுக்காக யாரோட பேசுறாரு? சாமுவேலோட பேசுறாரு. முழு எகிப்து அழிஞ்சு போக போகுது. முழு எகிப்தும் பஞ்சத்துல அழிஞ்சு போக போகுது. இப்ப பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு, ஆனா அதுக்குள்ளான விளக்கம் கிடைக்கல. ஆனா அந்த எகிப்தை காப்பாத்துறதுக்காக யாரோட வெளிப்படுறாரு? யோசேப்போட வெளிப்படுறாரு. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்ப அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு யாரோட பேசுறாரு? அப்போ நம்மை விடுதலையாக்குறதுக்குன்னு தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகளோட, அந்த தேவ மனிதர்களோட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோட தேவன் பேசுகிறவரா இருக்கிறார். இங்கதான் யார் தப்பு பண்ணுவானா? நம்ம தப்பு பண்ணுவோம். சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் தேவன் எகிப்தை பிடிக்காதுன்னு சொல்றாரு? தேவனுக்கு எகிப்தை பிடிக்காதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனுக்கு எகிப்தை பிடிக்குமா? தேவனுக்கு எகிப்தை பிடிக்குமா? பிடிக்காதா? எகிப்து அழிய போகுதுன்னு அறிஞ்ச தேவன், எகிப்து அழிய போகுதுன்னு அறிஞ்ச தேவன் கானான் தேசத்தில் இருக்கிற யோசேப்புக்கு எகிப்தை காப்பாற்றணுங்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்து இவனை எங்க கொண்டு வராரு?
நல்லா கவனிக்கணும். சில விஷயம் நமக்கு புரியாதனால தான் நம்ம ஓட்டம் விளங்காம இருக்குது. ஆனா எகிப்தை காப்பாத்த போறவன் யாரு? சத்தமா பேசுங்க. யோசேப்பு. ஆனா இவன் எகிப்துக்குள்ள எப்படி வர்றான்? அடிமையா வர்றான். ஆனா யோசேப்பு ஒரு எகிப்தை காப்பாத்துற அளவுக்கு உண்டான சூழ்நிலைகள் பார்த்தா எப்படி தெரியுது? யோசேப்பு போறத பார்த்தா எகிப்துக்குள்ள எப்படி போறான்? ஆனா முழு எகிப்தும் அது வாழ வைக்க போகக்கூடிய ஒரு அபிஷேகம் யார் மேல இருக்குது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இவன் யாரா போறான்? ஒரு கைதியா போறான். இவன் எப்படி போறான்? ஒரு அடிமையா, ஒரு கைதியா, அற்பமாய் பார்க்கப்பட்டவனா என்ன பண்றான்? எகிப்துக்குள்ள போறான். எகிப்துக்கு தெரியாது, பார்வோனுக்கு தெரியாது, எகிப்தின் ஜனத்துக்கு தெரியாது. அத்தனை பேரையும் வாழ வைக்க போறவனே இந்த யோசேப்பு தானே. இன்னைக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். தேவன் நம்ம சபைக்கு இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் சொல்றாரு, இந்த நாள்ல நம்ம பார்த்தா எப்படி தெரியுறான்? அடிமையை போல, ஒன்றுக்கும் உதவாதவனை போல, எதை செய்வதற்கும் திராணியற்றவனை போல, ஒரு கைதியை போல, ஒரு பயங்கரமான பலகீனமான பாண்டத்தை போல நம்ம தெரியும். யாருக்கு? இந்த உலகத்துக்கு. இதை விட ஆச்சரியமா சொல்றேன், யாருக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கே தெரியுது. என்னன்னு தெரியுது? என்னன்னு தெரியுது? ஒண்ணுக்கு ஆகாதால். ஆனா முழு எகிப்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அபிஷேகமே யார் மேல இருக்குது? ஏன்னா இந்த யோசேப்புக்குள்ள தான் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது. நிறைய பேருக்கு புரியறது இல்ல. கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான நபர் எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனா யாருக்குள்ளயுமே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண மாட்டேங்குது? அவங்கள கிரியை செய்ய மாட்டேங்குது, அவங்களுக்குள்ள புடமிட மாட்டேங்குது. ஆனா இந்த யோசேப்புக்கு மாத்திரம் தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டே இருக்குது. அணு திறமை இவனை சாகடிக்குது, இவனை கொள்ளுது, இவனை உருவாக்குது, இவனை உடைக்குது, இவன் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் ஆண்டு கொள்ளுது. ஆனா மற்றவனையோ இல்லை. இன்னைக்கு சில மனிதர்கள், சில மதி இல்லாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளுகிறார்கள். மதிகெட்டவர்கள், மதி இல்லாதவர்கள். தேவன் நம்மளை மாத்திர ஒரு காரியத்தை கேட்கிறாருன்னா அப்பவே நீ புரிஞ்சுக்கணும், தேவன் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. அவனுடைய பிராணன் இரும்பு கூண்டில் என்ன பண்ணிச்சான்? அடைபட்டுச்சான். அப்போ அவர் வசனம் அவனை புடமிட்டுச்சான். தேவ வார்த்தை உன்னை புடமிடுதா? இன்னைக்கு சொன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு தயவு செய்து சொல்றேன், மற்றவனை போல இருக்கணும்னு விரும்பாத. மற்றவனை போல வாழ. ஏன்னா நமக்குள்ள தேவ வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யுது. ஆனா இவன் சூழ்நிலை எப்படி இருக்குது? இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஆவியை துரத்துங்க. நான் நடக்க போறது இன்னதுன்னு தெரியாம
சொல்லுங்க, நடக்க போறது என்னதுன்னு தெரியாம நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையை நினைச்சு, இப்ப நடக்கிற சம்பவத்தை நினைச்சு நான் விடாய்த்து போய், நான் சோர்ந்து போய், நான் மிகவும் பலகீனமாகி காணப்படுறேன். இல்லை, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள அது புடமிட்டுக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னா, முழு எகிப்தை விடுவிக்கிற, முழு எகிப்தை வரக்கூடிய அழிவிலிருந்து காப்பாற்றுகிற அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன? அம்மா, மற்றவன் எல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனா யோசேப்பு மாத்திரம் ஒடுக்கப்படுறான். நான் சொல்றேன், அதுக்கு பேர் ஒடுக்கப்படுதல் அல்ல, உருவாக்கப்படுதல். அம்மா, எத்தனை பேர் உணர்றீங்க? ஏன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுதான், அவனுக்குள்ள கிரியை செய்யுது. நிமித்தத்தில் இந்த வார்த்தை யாருக்கு போகுதோ தெரியல, ஆண்டவர் யாரோடைய பேசுறார். இவன் எகிப்துல எப்படி இருக்கிறான், ஆனா முழு எகிப்தின் ஆசீர்வாதம் யார் மேல இருக்குது? ஆனா அது யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கே தெரியாது. யோசேப்புக்கு முழுசா தெரியாது. சொல்லுங்க, யோசேப்புக்கு தெரியாதனாலதான் இது புலம்பிக்கிட்டு இருக்குது. அப்போ நல்ல கவனிக்கணும். இப்ப எகிப்தில் இருக்கிற ஜனங்க சந்தோஷமாவும் சமாதானமாவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு நபர், யோசேப்பு. ஆனா இஸ்ரவேலின் குடும்பம், அவன் சகோதரர்கள் சமாதானத்தை இழந்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த யோசேப்பு தான். நீங்க சந்தேகமே படாதீங்க, அவங்க சமாதானம் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? யோசேப்பு காரணம். ஆனா முழு எகிப்தும் இஸ்ரவேலும் சமாதானமா இருக்கிறதுக்கு யார் காரணமா ஆக போறா? என்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை வச்சு கணிக்காத, நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை வச்சு கணிக்காத, தேவன் செய்ய போகிற காரியத்தை நினைத்து, அந்த வார்த்தை நினைத்து உன்னை ஒப்பிட்டு அது ஆவிக்கற்ற பிரகாரமாய் இணைத்து நீ ஆவியில் பெறப்படுவாயாக. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப ஆண்டவர் எசேக்கியேலோடு கூட பேசுறார். என்ன பேசுறா? இந்த உலர்ந்து போன கிடக்கிற அந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற வார்த்தையை யார் கையில கொடுக்கிறாரு? இப்போ எசேக்கியேல் போய் கேட்கிறான், யார் கிட்ட? உலர்ந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீ எப்ப தேவனுடைய வார்த்தைக்கும் செவிய திருப்புறையோ, அப்பவே உனக்குள்ள ஒரு பெரிய விடுதலை வர ஆரம்பிச்சாச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தேவனுடைய வார்த்தையை தள்ளி, தேவனுடைய நடத்திப்பை தள்ளி, தேவனுடைய நடத்திப்பு காரணங்களை தள்ளி நீ ஓடணும் நினைச்சினா, உன்னை போல பரிதவிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏய் முக்காடு, ஏய் கவனி. ஆண்டவர் சாம்பேலோடு கூட பேசுகிறார். சாம்பேல்
அவர்கள் உன்னை தள்ளடா, என்னை தள்ளினார்கள். சாம்பனுடைய புலம்பல் என்ன? வார்த்தையை தள்ளிட்டாங்க, நம்முடைய வார்த்தையை என்னை தள்ளிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாங்க, உன் வார்த்தையும் தள்ளல, உன்னையும் தள்ளல, அவங்க தள்ளினது என் வார்த்தையும் என்னையும் தள்ளிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த உலர்ந்த எலும்புகள் எப்போ தேவ வார்த்தைக்கு தங்கள் செவியையும் மனதையும் திருப்பினார்களோ அப்பொழுது அவங்க சரீரத்தின் நிலைமைகள் மாறத் தொடங்குகிறது. போதாது போதாது, நல்ல ஆவியில, நல்ல ஆவியில. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க கேட்க உலர்ந்த எலும்புகள் என்ன ஆகுதான்? எலும்புகளுக்குள்ள ஒரு பலன் வரணுமா? உன் எலும்புகள் ஆரோக்கியம் உள்ளதா மாறணுமா? உன் நரம்புகள்ல தேவ பலன் அசைவாரணுமா? இந்த அதாவது சதையும் இந்த தோலும் எப்பொழுதும் பலனா ஆரோக்கியமா, அது முதுமை அடையாம இளமை பருவத்தில் காணப்படணுமா? ஒன்னே ஒண்ணு, அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்க உன ஒப்பு கொடு. உன் தோற்றம் எப்பொழுதும் அது ஆவியிலே நிறைஞ்சிருக்கும், அது பலனா இருக்கும், உனக்கு பலகீனம் இல்லை. அம்மா அம்மா, ஏன் வியாதி வருது? ஏன் சரீரத்தில் அதிக வியாதி? ஏன் சுகபீனம்? ஏன்? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பிள்ளைகளை. இன்னைக்கு நமக்கு ரொம்ப பலகீனம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒன்று, நீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்க 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 நீங்க அதிக பலகீனமா மாறிடுவீங்க. அடுத்தது, சத்துடைய தாக்குதல் இருக்கும் பொழுது சரீரம் கட்டாயம் பலகீனமாகும். லூக்கா 13:12-16 ஏதன் சொல்லுது, பலகீனப்படுத்துகிற ஆவி. அடுத்தது, இந்த ஆலயத்தை, தேவனுடைய சரீரமாகிய ஆலயத்தை நீ கெடுத்தினா பலகீனமாயிர. தேவன் தந்த சரீரத்தை நீ அலட்சியப்படுத்தி அத பாவத்துக்கு உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தீனா பலகீனமாயிருவேன். தாவீது சொல்றான், என் பாவத்தை நிமித்தம் என் சரீரத்தில் புழுக்கள் அல்லது புண் அழுகி நாற்றம் எடுக்கிறது. ஆனா தேவனுக்கு ஒப்பு கொடுக்க தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நடக்க நடக்க சரீரத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. நல்லா கவனிங்க, நாகமான் குஷ்டரோகத்தோட வர்றான், கேயாசி போய் சொல்றான். என்ன சொல்றான்? சீக்கிரமா முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ அவர் வார்த்தையை கேளு, போதும், நீ பிழைப்ப. அவர் சொல்ற வார்த்தைய உட்காருங்கோ. முகத்தை பார்த்தா எனக்கு ஃபயர் ஆகுது, சந்தோஷமா இருங்கோ. நல்லா கவனிங்க, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, போதும், நீ வாழ்வ, நீ சாக மாட்ட. அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையை கேட்டாலே போதுமா? அவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சாலே போதுமா? என் வாழ்க்கையில, என் சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனை நீங்குமா? இந்த கஷ்டம் மாறுமா? இந்த குஷ்டரோகம் மாறுமா? மாறும். இயேசுவின் நாமத்தினாலே மாறும்.
என்ன ஆகுங்க? போனா யோர்தான்ல 7 முறை முழுகுனா சிறு பிள்ளைய போல அவன் சரீரம் மாறிட்டு. எப்படி மாறிச்சா சரீரம்? எப்ப தேவ வார்த்தைய கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து செய்ததுனால மாற்றம் எதுல வந்துருச்சு? சரீரத்துல வந்துருச்சு. நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சா உன் சரீரம் மர்வமாயிட்டே இருக்கும். அதுல வியாதியும் வராது, சோர்வும் வராது, பலகீனமும் வராது, எதுவும் வராது. ஒன்னே ஒண்ணு வரும், தேவ பலன். சொல்லுங்க, என்னது? தேவ பலன். எதத்தை நீங்க கவனமா வச்சு பாருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உன் பழைய தோல், உன் பழைய நரம்பு, உன் பழைய சதை, உன் பழைய எலும்பு எல்லாத்தையும் மாற்றுவாராம். மாறும். அதனாலதான் அவர் சிறு பையனா மாறினார். ஒரு சிறு பையனின் தோற்றம் யாருக்கு வந்துருச்சு? நாகமானுக்கு வந்துருச்சு. வேதம் சொல்லுது, யோசுவா சொல்றாரு, நான் முதிர் வயதானே, ஆனா என் கண் பார்வை என்ன ஆகல? மங்கி போகல. என் பலன் என்ன ஆகல? குறுகி போகல. ஏன்? அவருடைய பிரமாணம் எனக்குள்ள இருக்குது. அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. அதனாலதான் அவருக்கு என்ன வரல? விலகினா அல்ல. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் என்ன போடுறாங்க? கண்ணாடி போடுறாங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குது, உடம்புல சுகம் இல்லை, யாரை கேட்டாலும் ஆரோக்கியம் இல்லை. உண்மை. அது பிசாசின் தாக்குதலா, கீழ்ப்படியாதனாலயா, அல்லது பாவத்தினாலயா, அல்லது சாபத்தினாலயா, அல்லது தங்களை தாங்களை கெடுத்துக்கிட்டதுனாலயா, என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க பார்த்துக்கிடுங்க. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ தேவனுடைய வார்த்தைக்குள் செவியை சாய்க்க ஆரம்பிச்சிட்டாலே நீ ஜெயத்தின் பக்கம் வந்தாச்சுன்னு அர்த்தம். உனக்கு தோல்வி இல்லை. உனக்கு என்ன இல்லை? ஜெயமே. சொல்லுங்க, உனக்கு என்னது? சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். யோசேப்புக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் முழு எகிப்தை காப்பாத்துச்சு. அந்த வார்த்தை தான் எகிப்தை செழிப்பாக்குச்சு. அந்த வார்த்தை தான் எல்லா தேசத்திலும் வேதனை, எகிப்து யோசேப்பு இருக்கிற தேசத்துல மட்டும் மகிழ்ச்சி. எல்லா தேசத்துல அப்பம் இல்லை, ஆனா யோசேப்பு இருக்கிற தேசத்துல திரளான அப்பம் இருந்தது. ஏன்? அவனுக்குள்ள வார்த்தை. எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியத்தை சொல்றேன். பார்வோனும் மரிக்கிறான், யோசேப்பும் மரிக்கிறான். யார் மரிக்கிறாங்க? பார்வோனும் மரிக்கிறான், யோசேப்பும். இவங்க 2 பேரும் மரிச்ச உடனே எகிப்தின் முழு சூழ்நிலை மாறி போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு சூழ்நிலை மாறுது. இப்போ வேற பார்வோன் அந்த இடத்துக்கு வர்றான். அந்த இடத்துக்கு வேற கடினமாய் நடத்துகிற ஒரு பார்வோன் எழும்புறான். ஒரு பார்வோன் வர்றான். ஆனா கடினமாக நடத்துகிற அந்த பார்வோனை தகர்க்கிற யோசேப்பு வரல. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க யாத்திராகம் 1ஆவது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா புரியும் உங்களுக்கு. பார்வோனும் மரிக்கிறான், யோசேப்பும். ஆனா யார் எழும்பிட்டா? யார் எழும்பிட்டா?
பார்வோன் எழும்பிட்டான். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கிறதுக்கு. ஆனா அதே எகிப்துல வாழ்ந்த யோசேப்பு என்ன பண்ணல? எழும்பல. ஆனா யார் இருந்தா? இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. ஆனா யார் வரல? யோசேப்பு எழும்பல. யோசேப்பு எழும்பாததுனால அங்க ஜெயம் வரல. அதற்கப்புறம் தான் பிற்பாடு மோசேயை கர்த்தர் எழும்ப பண்றாரு. சரி, மோசே பிறந்த உடனே சமாதானம் வந்துருச்சா? வரல. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் காத்திருந்தாங்கன்னா, மோசே வளர்ந்தும் 80 வருஷம் காத்திருந்தாங்க. எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க? எகிப்திலேயே மோசே வளர்ந்தான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. அடுத்தது இப்ப எகிப்தை விட்டு போயிட்டான். யாரு? மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். யாரு? மோசே போயிட்டான். ஆனாலும் இவங்களுக்கு என்ன வரல? ஜெயம் வரல. 80வது வயதுல தான் ஆண்டவர் மோசேக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறாரு. எப்ப தேவ வார்த்தை வந்ததோ அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வந்தாச்சு. ஆமென். தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட வந்தது? மோசே கிட்ட வந்த உடனே விடுதலை யார் பக்கம் வந்துருச்சு? இஸ்ரவேலுக்கு வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப கடினமாய் நடத்துகிற பார்வோனுக்கு என்ன வந்துருச்சு? அழிவு வந்துருச்சு. அப்ப நீ வார்த்தைய வாங்க 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 ஜெயம் உன் பக்கம், அழிவு சத்துரு பக்கம். நம்ம ஆளுங்க மோசே யோசேப்பு கிட்ட வார்த்தையை வாங்க வர மாட்டாங்க. மரம் மண்டைக்கு என்ன பண்ணும்? வார்த்தையே இல்லாத இடத்துல போய் உட்காரும். அப்ப இங்க நிலைமை என்ன ஆகும்? லைஸ் கொப்ரோகன் சேன நீங்க அதத்த அடையாளம் கண்டுபிடிக்கணும். இப்ப மோசே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்த உடனே என்ன நடக்குதுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வருது? விடுதலை வந்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. களத்துல இறங்கி வழக்காடுகிற அபிஷேகம் இறங்கியாச்சு. ஆமா, அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும். வார்த்தை வந்துருச்சுன்னா சூழ்நிலை, நமக்கு வார்த்தை வந்தா சூழ்நிலை மாறுது. அது வார்த்தையின் நேரம் அதிகமான சூழ்நிலை மாறிடும். ஆரம்பத்தில் நல்லா முடிச்சு கேட்கும், போக போக சூழ்நிலை மாறிடும். எல்லாம் மண்டை ஆட்டி தூங்க ஆரம்பிச்சிடும், கொட்டாய் விட ஆரம்பிச்சிடும். இது நம்ம ஆளுங்க. உண்மையா ஆவிக்குள்ள இருக்கிறவன் இசைக்கள் சொல்றான், வார்த்தையை கேட்க கேட்க ஏண்ட தெய்வமே, அவர் ஆவி எனக்குள் வந்து என்னை உயர எடுத்துக்கொண்டு போய் நிறுத்தினார். எல்லாரும் ஒரு விஷயம் ஆவில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஜெயத்தின் வார்த்தையை தேவன் உனக்குள் வைப்பாராக. ஈஸ்திராவில பவுல் பிரசங்கம் பண்றார். என்ன பண்றாருங்க? நேரம் இல்லை, நான் சீக்கிரமா முடிக்கிறேன். அவர் பிரசங்கம் பண்றப்போ தாயின் கர்ப்பத்திலிருந்தே அவன் யாருன்னா முடவன். அவன் யாரு? முடவன். 14 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்தில் இருக்குது, 8வது வசனத்தில் இருக்குது. வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ அவன் கேட்கிறான். என்ன பண்றான்? யாரு கேட்கிற? எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அவன் கேட்கறதுல வித்தியாசம் இருக்குது. அப்படிங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாரும். ஆனா அவன் கேட்கறதுல எப்படி? ரட்சிப்புக்கு ஏற்ற. அப்போ வார்த்தை எப்படி கேட்கணும்? நம்மை விடுதலையாக்கத்தக்கதாக கேட்கணும், நம்மை விடுவிக்கத்தக்கதாக கேட்கணும். ஆமென். ஆனா உங்க ஒரு சில பேர்த்துக்கு பிரசங்கம் பண்றதுன்னா கருப்பு கண்ணாடி போட்டு தான் பிரசங்கம் பண்ணணும்.
தெரியாம கிருன்னு இருக்கணும். அப்படி ஒரு கண்ணாடி போட்டா வேணா உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா உங்க முகத்தை பார்த்தா எனக்கு இருக்கிற ரட்சிப்பே போயிட மாட்டேங்குது. உங்க முகத்தை பார்த்தா இந்த ஆடையில படுக்க வச்சு செத்து போனவனை படுக்க வச்சு திடீர்னு ஒரு சமயம் அவன் எழுந்து உட்கார்ந்தா எப்படி இருப்பான்? அவன் அப்படியே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு பிரசங்கத்தை கேளுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது. நான் உள்ள ஒரு ஜெபம் பண்றேன், ஆண்டவரே அந்த ஆவி எனக்குள்ள வரக்கூடாது. ஐயோ இந்த பக்கம் இருக்கிறான் வரவே கூடாது ஆண்டவர், தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. அடுத்த வசனம் எனக்குள்ள வர மாட்டேங்குது, ஆளை பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டேங்குது. அதனால கண்ணை சுருக்கி சுருக்கி சம்பாரா காப்பா அப்படின்னு பேச முடியாது. கேட்டு நீங்கள் சிரிக்கிறீர்களே, உங்களை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? எப்படி வேணாலும் எடுத்துக்க சாமி, எனக்கு சுகமானா போதும் சாமிங்கிறீங்களா? அது உங்களுக்கு பிரசங்கம் பண்றது எசேக்கியேல் மேல இருக்கிற அபிஷேகம் வந்தா தான் சரி, இல்லை யோவான் ஸ்நானன் மேல இருக்கிற அபிஷேகம் வரணும், இல்லை எலியா மேல இருக்கிற அபிஷேகம் வரணும். வேற அபிஷேகத்தில் இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, அங்க நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்கிற விதமே சரியில்லையே, அங்கே தப்பு பண்றையே. அவன் கேட்கிறான், அவனால ஒருபோதும் நடக்க முடியாதவன். அவன் யாருங்க? ஒருபோதும் அவன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாதவன். ஆனா வசனத்தை கேட்க 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 அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் வருது. நான் நடப்பேன், இந்த பிரசங்கம் நடக்க நடக்க நான் நடப்பேன், இந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள நான் நடப்பேன், இந்த வார்த்தை முடியறதுக்குள்ள நான் எழுந்து நிற்பேன், இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்க. நூற்றுக்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன் வந்த ஆண்டவரே, என் வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான், அவனை என்னால கூட்டிட்டு வர முடியல, அவனை என்னால கூட்டிட்டு வர்றதுக்கு உண்டான முயற்சி பண்ண முடியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, நீங்க எங்கிட்ட வார்த்தை கொடுங்க போதும், வார்த்தைய எங்கிட்ட கொடுங்க, நான் கேட்டா போதும், அவனுக்கு அங்க விட்டுதலை வந்துடும். இந்த அம்மாவுக்கு ஜூஸ் கொடுங்க. கவனி, அப்போ அவன் வர வேண்டாம், பிரச்சனை உள்ள ஆளு, பிரச்சனை உள்ள ஆளு என் வீட்டுக்காரன் வர வேண்டாம், என் மனைவி வர வேண்டாம், என் புள்ள வர வேண்டாம், என் சூழ்நிலை கூட வர வேண்டாம். வார்த்தையை நான் கேட்டாலே அந்த வார்த்தை அவனை விடுதலையாகும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையின் மேலே விசுவாசமுடைய நபர் யாரே? உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தையின் வல்லமை இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. ரபா ஹபா ஹபா வாங்க, அந்த விடுதலையின் வார்த்தையை வாங்க, அந்த விடுதலை வார்த்தையை வாங்க. உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, உன் பிரச்சனைக்காக, உன் போராட்டத்துக்காக விடுதலை தருகிறேன். அந்த வாங்க, எரிவதாக, 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 எரிவதாக. வார்த்தை விடுதலை தருகிற வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். விடுதலை, விடுதலை,
விடுதலை விடுதலை விடுவிக்கிற வார்த்தை விடுவிக்கிற வார்த்தை ஓ மேல ஓ மேல ஓ மேல தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இறங்குது 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 இறங்குது. இந்நேரம் நீ வாங்கி இருந்திருக்கணும், நீ கேட்டு இருந்திருக்கணும். முரட்டாட்டம் உள்ள என் கணவனை விடுவிக்கிறேன், அவன் முழங்கால முடங்க வைக்கிறேன், அவன் நாவ கர்த்தர் தேவன் எது நடத்திப்புக்குள்ள கடந்து வர வைக்கிறேன். அந்த விடுதலையின் வார்த்தை போராட்டத்தை மாற்றுறேன், பிரச்சனைகளை மாற்றுகிறேன், சத்துருவின் கட்டுகளை அறுத்து விடுகிறேன், சாத்தானின் கோட்டைகளை கலங்கடிக்கிறேன், அவன் அஸ்திவாரத்தை நொறுக்குகிறேன், தேசத்தை கலங்கடிக்கிறேன், தேசாந்திர வல்லமைகளை தகர்த்தெறிகிறேன். அந்த வார்த்தை இந்த அமாவாசை நாளிலே எனக்குள் எரிவதாக, என்னில் எரிவதாக, எனக்குள்ள எரியட்டும், எங்களுக்குள்ள எரியட்டும். விடுவிக்கிற வார்த்தை என் மேல எனக்குள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தை எனக்குள்ள என் மேல எரிவதாக. கேட்டான், ஒரு வார்த்தைப்பா, ஒரே ஒரு வார்த்தை போதும். அவ கேட்டா ஒரு கொஞ்சம் அப்ப துணிக்க போதும், வாழ்க்கை மாறிடுறது. வாழ்க்கையை மாற்றிடும், என் சூழ்நிலைகளை மாற்றிடும், என் நிலைமையை மாற்றிடும். எசேக்கியேல் சொல்றாங்க, என் ஆண்டவருடைய வார்த்தை ஓ க்ளோரி அது எல்லாத்தையும் மாற்றுது, என்னை ஆவிக்குள் ஆக்குது, என்னை பலனடைய வைக்குது, அது எனக்குள்ள கிரியை செய்யுது. ஓ ராபா ஹபா, இந்த இடத்துல இருக்கிற அநேக அந்த வார்த்தை உங்களை ஆண்டு கொள்ளுது, அந்த நித்திய ஜீவன் உள்ள வசனம் உங்களை ஆண்டு கொள்ளுது. என் கர்த்தருடைய வார்த்தை அக்கினி வார்த்தை உங்க இருதயங்களுக்குள்ள ஊடுருவி பாயுது, அது உங்களுக்குள்ள பலமா இறங்குது. அது கொழுந்து விட்டு அது கொழுந்து விட்டு அது கொழுந்து விட்டு எரிய தொடங்குது. ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவருக்குள்ள ஆவியானவர் சொல்ற இந்த 3 நிமிஷத்துக்குள்ள யார் பெறாங்களோ பெறட்டும். கேட்கிறவன் பெறுவான், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். 3 நிமிஷம் அவர் இந்த இடத்துல கொடுக்கும்படி வந்திருக்கிறாரு. நீ எப்படி கேட்பியோ தெரியாது, நீ எப்படி போராடுவியோ தெரியாது, ஆனா கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படுது. தாகத்தோட, வாஞ்சையோட, வைராக்கியத்தோட அந்த வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போட்டு தன் ஜீவியத்தை கட்ட தீர்மானித்தவர்களுக்கு அது கொடுக்கப்படுது. கேளு கேளு, வாயை திறந்து கேளு, விடாத கேளு. டைம் ஸ்டார்ட். ஒரு மண்ணா பொழிவது போல, ஒரு மண்ணா பொழிவது போல என் தேவனுடைய வார்த்தை ஓ மேல பொழியுது. எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க, வாங்க
அடக்காத, அடக்காத, முழு பலத்தோடு கேளு, கேளு. ரபா ஹபா ஹபா உரிவி ஹபா ஹபா. ஒரு நிமிஷம் முடிஞ்சாச்சு. இன்னும் 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் வாங்கு 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 விடாத, வாங்கு விடாத. ஓ ரபா ஹபா, ஓ ரபா ஹபா, ஓ ரிபி ஹதா. இறங்குது, 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 இறங்குது. நீ வார்த்தைய வாங்க வாங்க சில கட்டுகள் வெளியேறுது, சில ஆவிகள் வெளியேறுது. 2வது நிமிஷம் முடிய போகுது. வேகமா 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 பொறுக்கு பொறுக்கு, அந்த மண்ணாம பொறுக்கி எடு. அந்த வார்த்தை மேல விழும் பொழுது உன் கால் பூமியில நிக்காது, உன் பாதம் பூமியில நிக்காது. ஒரு பறக்கிற அனுபவம், ஒரு விடுதலை. glory glory glory. இறங்குது, இறங்குது, எரியுது. இதோ 3வது நிமிஷம் தொடங்குது, தொடங்குது, தொடங்கியாச்சு. பிடிச்சுக்க, பிடிச்சுக்க, பிடிச்சுக்க. எரியுது, எரியட்டும். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. கடைசி நிமிஷம் நிறுத்திடாத. இது நீ முழு பலத்தோட போராடுகிற நேரம், அந்த ஜெயத்தை வாங்குற நேரம். இதோ கர்த்தருடைய பட்டயம், அந்த வார்த்தையாகிய பட்டயம் இதோ பறந்து வருது, இதோ பறந்து வருது. அது கிதியோனின் பட்டயமா? அன்றைக்கு வெளிப்பட்டது போல ஓம் பட்டயமா இப்போது மாற போகுது, அது பறந்து வருது, பறந்து வருது. அந்த யுத்தமுள்ள பட்டயம், அது யுத்தத்தால நிரம்பின பட்டயம், அது சத்துருவை வேட்டையாடுகிற பட்டயம், சத்துருவின் கருவை அறுக்கிற பட்டயம். இதோ பறந்து வருது, பறந்து வருது, பறந்து வருது. உன்னை நோக்கி, உன்னை நோக்கி பறந்து வருது, பறந்து வருது, பறந்து வருது, பறந்து வருது, பறந்து வருது. ஓ மேல, ஓ கரத்துல, ஓ நாவுல விழுகுது, 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 விழுகுது. கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கரத்துல வந்தாச்சு. இது சுரட்டுகிற நேரம், இது சுரட்டுகிற நேரம், இது ஜெயிக்கிற நேரம், இது சத்துருவை கருவறுக்கிற நேரம். சுரட்டு, 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 சுரட்டு. கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். ஓ கரத்துல, ஓ கரத்துல, ஓ கரத்துல, ஓ கரத்துல. சுரட்டப்படுது, 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 சுரட்டப்படுது. கர்த்தருடைய பட்டயத்தை ஓ கையில வந்த உடனே அந்த பட்டயம் சுரட்டப்படுது. சுரட்டு, அருமை வெட்டு. Fire! சத்துரு மின்னலை போல வெட்டுண்டு கீழே விழுகிறார். சில விக்கிரக ஆவிகளின் தோப்புகள் வெட்டப்படுது, சில பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்படுது, சில சாப கட்டுகள் உடைக்கப்படுது. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அந்த பட்டயம் கையில வந்தாச்சு.
யார் வாங்குனீங்களோ உங்களை அடக்காதீங்க, குழந்தைகளை உள்ள வைக்காதீங்க. ஒரு 15 நிமிஷம் பாவியான இந்த இடத்தை சூழ்நிலையை மாற்ற போறாரு. ஷம்பராகத்தனா இந்த இடத்துல அங்கே அநேக பிள்ளைகள் யாரும் வெளியே போயிடக்கூடாது. ஓ வேகமா வேகமா எல்லாரும் முன்னாடி வா, எல்லாரும் முன்னாடி வா, எல்லாரும் முன்னாடி வா. ஒரு 15 நிமிஷம். இதோ என் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் நதிக்குள்ளே உன்னை நடத்த விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தினுடைய அந்த நதிக்குள்ள உங்களை நடத்த விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தின் நதி உங்க மேல சுழல போகுது. வேகமா வா, அசட்ட பண்ணாத. பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க. அமுதமா அமுதமா ப்ளீஸ் தயவு செய்து சொல்றேன், பின்னாடி சேர்ல போய் உட்காருங்க, பின்னாடி நில்லுங்க. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. இன்னைக்கு நீ சுழட்டுகிற அந்த பட்டயம், நீ கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்ட, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்ட. இனி நீ சும்மா நிற்க போறது இல்லை. அந்த பட்டை உன்னை தோல்விக்குள்ள நடத்தாது, அந்த பட்டை உன்னை தோல்விக்குள்ள நடத்தாது, உன்னை ஜெயத்துக்குள்ள நடத்த போகுது. இங்க இருக்கிற சில பாதங்கள் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு எழுந்து நிற்கிறது போல இதோ உன்னை கால் ஒன்றி நிறுத்த பண்ண போகுது. இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், சர்பத்தை வெட்டி போடு இன்னைக்கு. இதோ இதோ என் அருமையான மகளே, இதோ நான் உனக்கு தருகிற பட்டயம். பிடிச்சுக்க. இதுதான் உன் ஜெயா, இதுதான் உன் ஜெயா, இதுதான் உன் பலம், இதுதான் உன் வெற்றி. அநேகர் மேல அது அக்கினியா, அது அக்கினியா பறந்து ஓ மேல கடந்து வருது. இதோ விழுகுது, இதோ விழுகுது. சில ஆவிகள், சில ஆவிகள் எல்லையில போராட ஆவி தகர்க்கப்படுது. ஏனா ஓ கையில கர்த்தருடைய பட்டயம் இறங்குது, 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 இறங்குது. அந்த பட்டயத்தை விட்டு நீ விலகாத, நீ விலகாத. அது உன்னை விட்டு நீங்க வேண்டாம், பிடிச்சுக்க. அது சகல வல்லமைகளை அது கீழ்படுத்தா, கீழ்படுத்தா, அது கீழ்படுத்தா. இது அந்த அபிஷேகம், இது அந்த அபிஷேகம். ஓ மேல, ஓ மேல கடந்து வருது, கடந்து வருது, கடந்து வருது, கடந்து வருது, கடந்து வருது. அக்கினி நதி ஓ மேல, ஓ மேல உனக்குள்ள புறப்படுது, 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 புறப்படுது. அநேகர் பாதம், அக்கினி பாதமா, சத்துருவை மிதிக்கிற பாதமா மாறுது. தேவன் எழுந்தருளுகிறார், வல்லமை எழுந்தருளுது. ஜெயம் உன்னுடையது, ஜெயம் கர்த்தருடையது. இதோ எல்லா சத்துருவும் தகர்க்கிற நேரம், தகர்க்கிற நேரம், தகர்க்கிற நேரம். இந்த அமாவாசை நேரத்தில் சத்துருவுக்கு முடிவு கட்டுகிறேன். ஒரு அபிஷேகம், அபிஷேகம், இது பழிவாங்கிற அபிஷேகம், இது பழிவாங்கிற அபிஷேகம், இது பழிவாங்கிற அபிஷேகம், இது பழிவாங்கிற அபிஷேகம். சத்துருவே, சத்துருவே நீ பழிவாங்கிற நேரம், நீ பழிவாங்கிற நேரம், பழிவாங்கிற வல்லமை கடந்து வருது, கடந்து வரட்டும், வல்லமை கடந்து வரட்டும். பழிவாங்கிற அபிஷேகம் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். வல்லமை, வல்லமை, வல்லமை சத்துருவை மேற்கொள்கிற வல்லமை உன் கரத்துல. கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். இதோ உனக்கு எதிராய் செயல்பட்ட ஆவிகள் இப்ப வெட்டுண்டு பின்னிட்டு விழுகிற நேரம்.
உனக்கு எதிராய் போராடின வல்லமைகளை நீ தேடியும் இனி காண போறதில்லை. அவைகளை அப்படியாய் துரத்துகிற நேரம் இதோ உனக்குள் அபிஷேகம் எழுந்துள்ளது. ஒரு மேகம் எழுந்துள்ளது. ஷபா ரபா ஹபா தைபலகதகதகா ஷப்தடானியா ரீபலகதா ரபியம் தடபு ஷடாரகத்தன. ஆமென். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன போராட்டம்? எதுல உங்களுக்கு ஜெயம் வேணும்? இந்த பட்டயம் எல்லாத்திலும் ஜெயிக்க வைக்கும். ஒருவேளை ஒரு யோசேப்பை போல நீ ஒரு தோற்று போனவனாகவோ கட்டுண்டவனாகவோ விலகினப்பட்டவனாகவோ நீ ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம் பிள்ளை. ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காத, முழு எகிப்தின் ஆசீர்வாதமே உன் கரத்துல தான் வெளிப்பட போகுது. உன் ஜெபத்துல தான் வெளிப்பட போகுது. உன் முழங்கால தான் வெளிப்பட போகுது. அது நம்ம மூலியமா தான் வெளிப்பட போகுது. அந்த ராஜரீக மகிமையை இதோ நான் பார்க்கிறேன். ஒரு தைல கொம்பை எடுத்து ஒரு கரம் இந்த இடத்துல பறந்து வர்றதை நான் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதும் அந்த வருகையில் பிரசன்னத்தா நிரப்பப்படுறதை பார்க்கிறேன். இதோ ஒரு தைல கொம்பு அபிஷேகத்தாலே அபிஷேக தைலத்தாலே நிரப்பப்பட்டு அந்த தைல கொம்பு உன்னை நோக்கி பறந்து வருது. இதுவரை நீ பெறாதே, இதுவரை நீ பெற்றிடாதே, இதுவரை நீ கண்டிடாதே, இதுவரை நீ அனுபவித்திடாதே ஒரு பெரிய மகிமையை அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட போகுது. இந்த 6வது மாதம் வெற்றியின் மாதமா அந்த அபிஷேகம் உன்னை முத்தரிக்க போகுது. ஷபா ரபா உன்னை நெருங்குது, உன்னை நெருங்குது, உன்னை நெருங்குது, உன்னை நெருங்குது, உன்னை நெருங்குது, உன்னை நெருங்குது. அநேகருடைய பாதங்கள் பூமியில நிக்காது, பூமியில நிக்காது. உன் பாதம் ஒரு பறக்கிற அனுபவம், ஒரு சுழல் காற்று, ஒரு அக்கினி காற்று. இதோ வந்தாச்சு, இதோ வந்தாச்சு. உனக்கு வேண்டிய ஜெயத்தை தருகிறேன். அந்த அபிஷேக தைலம் வந்தாச்சு. இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. வெற்றிக்க ஊற்றப்படுகிற நேரம், ஊற்றப்படுகிற நேரம். உன் தலையின் உச்சியில, உன் தலையின் உச்சியில அந்த அபிஷேக தைலம் தோட போகுது. அது ஊற்றாங்க, 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 ஊற்றாங்க. இத பாருங்க, பாருங்க. சில பிள்ளைகளை தேவன் நிரப்புறாரு. அநேகர் மேல அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுது, ஊற்றப்படுது. உன் நாவு, உன் கண்கள், உன் இருதயம், உன் சரீரம், உன் ஆவி ஆத்மா முழுவதும் அந்த அக்கினியா நிரப்பப்படுது. ஜெயா, 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 ஜெயா. அந்த வல்லமை, ஜெயத்தின் வல்லமை, ஜெயத்தின் அக்கினி இறக்கட்டும், இறக்கட்டும், இறக்கட்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்க கையை பிடிட்டுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று. முடியாதவங்களை விட்டுங்க. எல்லாரும் எழுந்து நின்று பாருங்க.
இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரையிலும் இப்போ உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. விட்டு கொடுங்க. இந்த அபிஷேகத்தை எத்தனை பேர் தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்க? எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க? இதுதான் உன் அபிஷேகத்தினுடைய முத்திரை. இன்னைக்கு உன் மேல குத்தி அனுப்ப போறாரு. இதுவரை இந்த உலகம் உன்னை பார்த்த விதம் வேற, இனிமேல் பார்க்க போற விதம் வேற. இந்த அபிஷேகம் வரும் பொழுது உன்னை ஒருபோதும் அதை கீழே போக விடாது, உன் தலைய குனிய விடாது. ஷபா ரபா ஹபா, ஓ ஷபா ரபா ஹபா, ஓ ஷபா ரபா ஹபா ஹபா ஹபா, ஓ ரபா ஹபா ஹபா ஹபா. எல்லாரும் இந்த கையை நீட்டுங்க. ஒரு பிச்சை எடுக்கிறவன் எப்படி கேட்பான்? கெஞ்சுவான். அப்படி நீட்டுங்க. Jesus. Oh. Ornola Shadara. Regesme. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை. இதோ இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை பிரிக்கிறாரு, ஒரு கூட்டத்தை பிரிக்கிறாரு, ஒரு கூட்ட ஜனத்தை பிரிக்கிறாரு. அது அவருக்கென்று சொந்தமா பிரிச்செடுக்கிறாரு. நான் உன்னோட பேசணும். நீ ஏறி வா, என் சமூகத்துக்கு ஏறி வா. யார் அது? நீ இழந்து போன அபிஷேகத்தை ஆண்டவர் திரும்ப தராரு. நீ இழந்து போனதை திரும்ப தராரு. ஓ, இறங்கி வருது, இறங்கி வருது. நீ எதை இழந்த, எதை இழந்த, அதை திரும்ப தராரு. பிடிச்சுக்க, பிடிச்சுக்க. நீ இழந்து போன காரியம் எல்லாம் திரும்பி வருது, திரும்பி வருது. தேவன் தராரு. இந்த இடத்துக்கு பலகீனமா தானே வந்த. இதோ ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஒவ்வொரு நரம்பு, சத, எலும்பு, மனது, சிந்தை ஓ மேல அசைவாடுது. உன்னை பலகீனப்படுத்தின ஆவிகள் வெளியேறுது.
வேலாதாரா எல்லாரும் கையை அப்படி பார்த்துக்கிடுங்க. அப்படி பிரச்சனை உங்க மேல இறங்குது. அந்த பிரச்சனை இறங்குறப்போ என்ன நடக்குன்னு சொல்றேன். உங்க சரீரம் ஒன்றும் ஒரு பலனும் இருக்காது. உங்களுக்கு நீங்க காற்று மாதிரி மாறிடுவீங்க. அந்த அபிஷேகம் இறங்குது. Fire! Jesus. அங்கங்க 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 தொர்றாரு 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 தொர்றாரு. அநேகர் மேலே விழுகுது விழுகுது. உன் கால் இருக்கிற பலம் நிற்காது. இனி எல்லா ஆண்கள் பகுதியில் பெண்கள் பகுதியில் முழுவதுமா இறங்குது அந்த அபிஷேகம், இறங்குது அந்த வல்லமை, இறங்குது இறங்குது இறங்குது. ஜீசஸ் விழுகுது 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 விழுகுது. பாருங்க பாருங்க அங்கங்க அங்கங்க ஆண்டவர் தொடுறாரு. அப்படி கரம் தொடுது. தொடுறாரு. இதோ ஓ ஜீசஸ். அதிகபட்சம் நான் 2 நிமிஷம். இங்கே எத்தனை பேர் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாரையும் அந்த அபிஷேகம் ஆண்டு கொள்ளுது. உன் ஆவிக்குள் ஆக்குது, உன் ஆவிக்குள் ஆக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் அந்த அபிஷேகம் உங்களை ஆவிக்குள் ஆக்குது. இதை தொடுது. Oh glory, oh glory, oh glory.
ஒரு விஷயம் மறுபடியும் நான் முடிக்கிறேன். எல்லாரும் கையை நீட்டுங்க. யாரும் உங்க சரீரத்தை இருக்காதீங்க. தேவன் உங்களை ஆவிக்குள் ஆக்கி அவர் பிரசன்னத்தில் நிரப்பி இந்த 6வது மாதம் இந்த வருஷத்தினுடைய சரியான பாதி வருஷத்துல வந்து நிக்கிறோம். இந்த வருஷத்துல கால் அடி எடுத்து வைக்கும் பொழுது பிளாக் அவுட் டிஸ்பேக் இந்த வருஷம் என்ன நடக்கணும்னு சொல்லி தேவன் தீர்மானிச்சார். அந்த வசனத்தின்படி சொன்னேன், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா. ஓ இதோ நீ திருப்புகிற நேரம் தொடங்குது. நீ திருப்புகிற நேரம் தொடங்குது. நீ திருப்புகிற நேரம் தொடங்குது. விடாம விடாம எல்லாரும் கையை நீட்டுங்க ப்ளீஸ். எல்லாரும் கையை நீட்டுங்க. இன்னொரு விஷயத்தோட விரும்புறாரு. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அறியத்தக்கதாக நான் எழுந்தருளுவேன். ஓ உன் தலையில ஒரு தேவனுடைய விரல் தொடப்படுது. இனி உன் கை அல்ல, அது தேவனுடைய விரலா மாறுது. இனி உன் விரல் அல்ல, அது தேவனுடைய விரலா மாறுது. இதோ திருப்புகிற கரம், விடுவிக்கிற கரம், எந்த மனுஷனையும் பலப்படுத்துகிற கரம், எந்த சத்துருவையும் ஜெயிக்கிற கரம், எந்த பலவான் வில்லையோ உடைக்கிற கரம், தேவ கரம். ஓ கரமா மாறுதே, ஓ கரம் தேவ கரமா மாறுதே. அம்மா ஐசலோ எங்க இப்போ உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க வந்த மாதிரி இருக்கிறீங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை மாறி இருக்கா, அதை டெஸ்ட் பண்ணுங்க, சோதிங்க. இல்லை இந்த ப்ரேயர் நேரத்தில் ஏதோ பண்ணுச்சு, ஏதோ நடந்தது அப்படின்னு சொல்றாங்க, கை தூக்குங்க. நிஜமா தேவ சமூகத்தில் மறைக்காம, இல்லை ஏதோ என்னை தொட்டுச்சு, ஏதோ இருந்து நான் விடுதலையானேன். வேகமா வேகமா கையை தட்டி இந்த வெளிப்பாடு வரும் பொழுது என்னால் நிற்க முடியல, அந்த கட்டை என்னை விட்டு போச்சு அப்படி சொல்றாள். எல்லாரும் கையை தூக்குங்க. வேகமா வேகமா ரைசலோ. ஆமே ரைசலோ. அவங்க மேலே வாங்க, மேலே வாங்க. அவங்க சாட்சி சொல்ல மேலே வாங்க, கூட்டு வாங்க, மேலே வாங்க வாங்க. எல்லாரும் மேலே வாங்க, எல்லாருமே மேலே. அந்த அந்த நடந்தவங்க மேலே வாங்க. எனக்கு இந்த விடுதலை ஆச்சு, இந்த வெளிப்பாடு வர்றப்ப இது நடந்தது, இந்த காரியம் நடக்கும்பொழுது இது நடந்தது அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வேகமாக வாங்க, வேகமாக வாங்க. நடத்திப்பு இல்லாமல் நான் கூப்பிட மாட்டேன், வாங்க வேகமாக. பலிபீடத்தில் நான் தான் யாரும் சொல்கிறேன், வாங்க பயப்படாதீங்க வாங்க. இவ்வளோ பேர் தான் அற்புதம், உங்களுக்கெல்லாம் அற்புதம் இல்லையா? மைக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்போது சரியான கட்டுக்குள்ளே தான் வந்தேன். என்னால் நடக்கவே முடியல. இந்த தொடையிலேருந்து இந்த கால் வரைக்கும் பலவீனத்தோடு தான் நடந்து வந்தேன். ஆனால் இங்கே வந்து ஜெபிக்கும் போது இப்போ பலூன் மாதிரி இருக்குது, எனக்கு காற்று மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வயிற்றில் கை வச்சு ஜெபிக்கும் போது வயிற்றில் வந்து ரொம்ப வலியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா நடந்தால் வெயிட்டாக இருக்கும், இப்போ அந்த வெயிட்டே தெரியலிங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டு இப்போ நல்ல சுகத்தை நீங்கள் உணர்றீங்க. ஆமாம், நல்ல சுகத்தை உணர்றேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மாசமா பயங்கர போராட்டம்.
அப்படியே பிசாசு தொல்லை, ராத்திரி தூங்க முடியாமல் இங்கே வந்து ஜெபிப்பே நல்லா இருக்கு. இங்கே வரும்போது வீட்டுக்கு போனால் தூங்க முடியாது, பயங்கர தொந்தரவு. அப்படியே இருளையே இழுத்துட்டு போயிட்டே இருக்குது என்னையே. எங்கே ஓடுவதுன்னு எனக்கு தெரியல, இருளையே இழுத்துட்டு போகிறது. அப்புறம் என் நெஞ்செல்லாம் பாறை மாதிரி எத்தனை பேர் சேர்ந்து உடைச்சாலும் உடைக்க முடியாத அளவுக்கு வயராக்கி வருது. இப்போ காலையில் கூட நான் ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, உங்களை நம்பி வந்து நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, அநேக ஜனங்க முன்னால் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, என்னை அழைச்சவர் நீர் ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துட்டு இருந்த ஒரு அபிஷேகம் அப்படி அளவு இல்லாமல் இறங்கி என்னை தூக்கி விசிறி அப்படியே என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. இந்த அளவுக்கு நான் அபிஷேகத்தை உணர்ந்ததே இல்லை. என் ஆண்டவர் கோடா கோடி நன்றி. இப்ப என்ன உணர்றீங்க? பலமா இருக்குதுங்க, பலனா இருக்கு, இப்ப சந்தோஷமா இருக்கு, எதுவுமே இல்லை, சந்தோஷமா இருக்கு. கைகளை தட்டி கட்டுப்படி நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு வந்தப்போ பெரிய கட்டில் இதாக இருந்தேன், என்னால் முடியல, இருந்தாலும் அவர் மேலே பாரத்தை போட்டு வந்தேன். எனக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்தேன். அதே மாதிரி அவரோட கரத்தை பிடிச்சி என்னை தூக்கி எடுத்து நிறுத்தினாரு. இன்னைக்கு எனக்கு விடுதலை தந்த அவருக்கு கோடானு கோடி நன்றி. உண்மையா என்ன செஞ்ச என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. உண்மையா அவர் ஏன் என்னை தொட்டாருன்னு தெரியல. ஆனால் அவர் முடியல, சொல்ல வார்த்தையே முடியல. அவரோட அன்புக்கு எதுக்குமே ஈடே இல்லை. உண்மையா எதுவுமே உண்மையா சொல்றேன். ஆனா இந்த உனக்கு என்ன நடந்தது தெரியுமா? உனக்கு நடந்தது தெரியுமாடா? இல்லை பாஸ்டர், பெரிய கட்டில் இருந்தேன்னு தெரியும் பாஸ்டர். இதுக்கு முன்னாடி 2 டைம் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் விடுதலை ஆகுங்கிற நம்பிக்கையில் நான் வந்தேன். அதே மாதிரி விடுதலை கீழே விழுந்து அலக்கழிச்சிட்டு இருந்த தெரியுமா? இல்லை பாஸ்டர், நான் கையை நீட்டி என் கையை பிடிடான்னு சொன்னது உனக்கு தெரியுமா? அது தெரியும் பாஸ்டர், அது தெரியும். அது ஆனா தெரியும். நீ பிடிக்க கை நீட்டும் ஆனா முடியல பாஸ்டர், என்னால முடியல, இழுக்குது பின்னாடி, அது முடியல. கையை நீட்டும் போது பிடிக்கிறதுக்கு உன்னால முடியல பாஸ்டர். நான் நீ எப்படி பிடிச்ச? திரும்ப அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல, அவரோட பலத்துல என்னால் முடியும் அப்படிங்கிற இதுல நான் பிடிச்சேன். அதே மாதிரி என்ன தூக்கி எடுத்தார் அவரு. இந்த கையை பிடிச்சல, அப்ப அவரோட கரை என்ன பிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படி அவர் கரத்தை நாங்க பார்த்த பாஸ்டர். இப்படி கையை நீட்டும் பொழுது அவரோட கரத்தை நான் பார்த்தேன். பிடிச்சோன்னு உனக்கு என்ன நடந்தது? நான் அதுல இருந்து முழுசா விடுதலையாகி ஃப்ரீயாகி ஃபுல்லாமே அது அந்த அந்த வலி எதுவுமே இல்லாம, அந்த இது எதுவுமே இல்லை பாஸ்டர். எனக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த வலி எதுவும் இல்லாம ஃபுல்லா அதுல இருந்து விடுதலையாகி வந்த அந்த ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்துச்சு. ஃபுல்லா நான் விடுதலை ஆயிட்டேன். கைகளை தட்டி கட்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வரும்போது பாதமெல்லாம் ரொம்ப வலியாக இருந்தது. வீட்டிலே இந்த ஒரு 3 நாளாக கால் ரொம்ப வலி, நிற்கவே முடியல. ஆனாலும் நான் இவ்வளோ நேரம் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். காலை ஊனி தான் நின்றுட்டுருக்கேன், வலி ஆகிட்டு இருந்தது. ஆனாலும் நான் நிற்கிறேன். எங்கள் அம்மா அப்பா தம்பி 2 பேர்த்த குறித்து நான் அதிகமாக வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை, கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருக்குறார். பட்டயத்தை கொடுத்துருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்போது என்னை மறுபடியும் ஆண்டவர் பலப்படுத்தி வழி நடத்தியிருக்கிறாரு. என்னை ஆண்டவர் இந்த நேரத்தில் நீ கவலைப்படாத, கண்ணீர் விடாத அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள்னால நான் இப்போ மனசெல்லாம் தெம்பாக இருக்கேன். அழுது என் கண்கள் எல்லாம் வீணாக போன மாதிரி இருக்குது. என் தம்பிகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து வரீங்க? நான் குன்னத்தூர்லேருந்து வரேன். குன்னத்தூர்லேருந்து வரீங்க. முதல் தடவை இங்கே வந்திருக்கிறீங்க. என்ன நடந்தது? காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு பலனே இல்லைங்க. காலையில் எந்திரிக்கும் போது பலனே இல்லைங்க. புறப்பட்டு படுத்துட்டேன். இப்போ வர வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு 2 ஒளி கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க. அதுலேயும் எனக்கு வெளிச்சம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு 2 வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சு. ஆனால் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுங்க. இப்போ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு பூர்ண குணமாயிருச்சு, நல்லா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. சோதரம்.
வரும்போது பயங்கரமாக அடிவயரில் வலியாகிட்டே இருந்தது. இவங்க பிரசங்கத்தில் சொல்லும்போது வயிறு வலியாகுது அப்படின்னு சொல்கிற போது பயங்கரமாக வலியாக இருந்தது. அதை அலக்கழிச்சிக்கிட்டே இருந்தது. அந்த வலியெல்லாம் விலகி போயிடுச்சு. போன விட்டு பையனுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்காக நான் விசுவாசமாக வீட்டில் வரும்போதே இந்த பையன் குணமாகணும், ஆண்டவரை தேடி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். அந்த வார்த்தை ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்தார். இந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவர் என்ன நினச்சி ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை நினைக்க போது என்னை தூக்கி வீசினதே தெரிஞ்சுது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சுகம் கொடுத்தார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பும்போது ரொம்ப பாரமாக தான் இருந்துச்சு என் மனசு. எதுலேயுமே எனக்குள்ள எங்கள் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, அபிஷேகத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி நான் தினம் ஆண்டவரோட போராடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என் கணவருக்காக அதிகமாக போராடி ஜெபம் பண்ணி அந்த முரட்டாட்டத்தின் ஆவி, அது அண்ணன் வாயிலேருந்து அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த முரட்டாட்டத்தின் ஆவியானவர் எடுத்து போடுகிறார். நான் குடும்பமாக சபைக்கு வரணும்னு நான் ஆண்டோட்ட ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு, அதான் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பட்டயத்தை எடுத்து சொல்லட்டுன்னு வார்த்தையை வரும்போது ஆண்டவர் என்னோட யுத்த குதிரை என் பக்கத்துல ஒரு பட்டயத்தை எடுத்து தேவன் சொல்லட்டிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்து என் ஆவியானவர் எனக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்தாரு. ஆனா இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் உனக்கு தர்றேன்னு சொல்லி நான் அந்த பழைய சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு அபிஷேகம் பண்ணாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு உங்களை அபிஷேகம் பண்றாரு, நீங்க ஊழிய பாதையில கலந்து வாங்கன்னு. ஆனா நான் அதெல்லாம் விட்டுட்டு என் புத்தி எங்கேயோ போய் என் பிள்ளைகளோட எனக்குள்ள எதுவுமே இல்லாத மணி இருந்துட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு, நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். அந்த அபிஷேகம் எனக்கு என் கணவனுக்குமே கொடுத்தாங்க. அவரையும் நான் திருப்பி கொண்டு வருவேன். அந்த அபிஷேகம் உங்களை எடுத்து நிறுத்தணும் ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு பேசினாரு. தேவன் கொடுத்த இந்த கிருபைக்கு என் மேல் இறங்கின இரக்கத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்து. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. இங்கே சர்ச்சுக்கு வரும்பொழுது பயங்கர கட்டுகளோட, மரண கட்டுகளோட இங்கே வந்தேன். ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி அப்போ சாபக்கட்டை குறித்து நடத்தினார் ஐயா. அதுலேயும் நிறைய விடுதலையை நான் கண்டேன். பசங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம், பிரிவினை. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருக்கோம், ஆனால் ஒரு மனது ஆண்டு ஊற்றிருக்காரு. இங்கே வரவும் எனக்கு அங்கே விடுதலையை நான் உணர்றேன். கர்த்தருடைய நாமம் பரிசுரா சோத்திரம். பரிசுத்தராமத்துக்கு சோதரம். நான் தம்மாம்பட்டியிலிருந்து இங்கே வந்திருக்கேன் நேற்றுக்கு. எனக்கு அப்போ வயிறு வலி, நெஞ்சு வலி எல்லாமே இருந்துச்சு. எங்கள் வீட்டிலலாம் செய்வனெல்லாம் இருந்துச்சு. அது இப்போ பாசிட்டிவ் ஜாமன்னா என்ன கூட பேசினார் கர்த்தர். நீ ஜாமனா உங்கள் வீட்டில் இருக்கிற கட்டுகளெல்லாம் உடையுதுன்னு என் மனசில் பேசினார். அந்த உடஞ்ச கட்டுக்காக பரிசுத்தராமத்துக்கு சோதரம். இப்போ நல்லா இருக்குது. வயிற்று வலியெல்லாம் நல்லா இருக்குது. வயிற்று வலி நல்லா இருக்குது. தொட்டுச்சு, நெஞ்செல்லாம் நெஞ்சு வலிச்சது, வயிறெல்லாம் வலிச்சதுங்க ஐயா. அது இப்போ சரியாயிடுச்சு. அப்படியே அவர் ஜாமன் பண்ண என்ன அறியாமல் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இறங்கிச்சு. இங்கே நிறைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, விடுதலிச்சிருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் சொல்ல வரலை. அதான் உண்மை. என்ன நிறைய பேர் என்ன பண்ணலை, சொல்ல வரலை. வெளிப்பாடு சொன்னாங்க, இந்த கட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் மயங்கி கீழே விழுந்தீங்க, நிறைய பேர் அலக்கழிச்சிங்க. ஆனால் ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமாம், ரைசலோ. ஆமாம், நேரில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அமாவாசை ஜெபமானது ஒவ்வொரு மாதமும் இங்கே காலை 10 மணிக்கு தொடங்கும். ஆமாம், ரைசலோ. அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ரைஸ்வரால் இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செம்பாது.